நம்ம மாமனிதர்கள் வரலாற்று நாயகர்கள் அப்படின்னா அரசர்களோட கதையோ வள்ளல்களோட கதையோ அல்லது அரசியல் தலைவர்களோட கதையோ கேட்டு வளர்ந்துருப்போம். ஆனா இந்த நிகழ்காலத்திலையும் ஒரு மாமனிதன் வரலாற்று நாயகன் இருக்காரு. அவரோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் பல மாநிலங்களிலையும் ஆப்பிரிக்கா, கென்னியா அப்படின்னு பல நாடுகளிலையும் 270க்கும் மேல ஏரிகளை தூர்வாரி 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வாழ்வாதாரம் அளிச்சு பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மீட்டு கொண்டு வந்து காஞ்சி போன காவிரி படுகைகளை வசந்த காடா மாத்தின நவயுக கரிகாலன் ஏரி மனிதன் நிமல் ராகவனை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆளா கூட்டத்தை திரட்டி மன தைரியத்தோட இதை செய்ய எங்கிருந்து தைரியமும் நம்பிக்கையும் வந்தது தெரியுமா? இவர் வாழ்க்கையை மாத்தின அந்த ஒரு சம்பவத்தால தான். நிமல் ராகவன் பிறந்த உடனே தன்னோட தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போனதும் சொந்தக்காரங்களாலையும் ஊர்காரங்களாலையும் அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தை அப்படின்னு வெறுத்து ஒதுக்குனதுனால இந்த பிம்பத்தை உடைச்சி தொழில்நுட்ப பொறியாளரா துபாய்க்கு வேலைக்கு போறாரு. வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. 2018ஆம் ஆண்டு அவரோட சொந்த ஊரான பேராவூரணிக்கு வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக ஊருக்கு வராரு. திடீர்னு கஜா புயல் வரப்போகுது, டெல்டா மாவட்டங்களை கடுமையா பாதிக்க போகுது அப்படின்னு அறிவிப்பு வெளியாகுது. அந்த நேரத்துல சொந்த ஊரை விட்டு போக மனசு இல்லாம அங்கேயே மக்களோட இருக்கிறாரு நிமல் ராகவன். அந்த நேரத்துல பேராவூரணி உட்பட பல டெல்டா மாவட்டங்கள்ல நெல் சாகுபடியை கைவிட்டுட்டு தென்னை சாகுபடிக்கு மாறுறாங்க. காரணம், நெல் பயிரை விளைவிக்க அதிக நீர்வரத்து தேவை. அதே தென்னை மரங்கள் குறைவான நீர்ல வளர்ந்து அதிக லாபமும் ஈட்டி தரும். இதனால அந்த பகுதியில தென்னை விவசாயம் தவிர்க்க முடியாத ஒன்னாவே இருந்தது. திடீர்னு கஜா புயல் வீசுது, டெல்டா மாவட்டமே நிலகுலையுது, பல கிராமங்கள் பாதிக்கப்படுது. பேராவூரணியோட லாபமே தென்னை மரங்கள் தான். அந்த தென்னை மரங்கள் எல்லாம் கஜா புயலில் காணாம போகுது. இந்த சம்பவத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்ட நிமல் ராகவன் நம்ம பிறந்த ஊருக்கு ஏதாவது நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தின் வழியா இது மாதிரியான சிந்தனையுள்ள பல இளைஞர்களை திரட்டி கஜா புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யறாங்க. அந்த பகுதியில விவசாய நிலம் இருந்தும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட பல பேரை நிமல் ராகவன் கவனிக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமான தஞ்சாவூர்லயே நெல் சாகுபடியை விட்டுட்டு ஏன் எல்லாரும் தென்னை சாகுபடிக்கு மாறுறாங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. வருஷத்துக்கு 110 TMC தண்ணீர் வீணா கடல்ல கலக்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இந்த தண்ணியை சேமிக்காம பல போராட்டங்களும் நதிநீர் பிரச்சனைகளும் நடக்கிறதையும் கவனிக்கிறாரு. முதல்ல விவசாயத்தை மீட்கணும்னா நீர்நிலைகளை மீட்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாகிறாரு. கையில வெறும் 20,000 ரூபாயை வச்சுக்கிட்டு சில நண்பர்களோட சேர்ந்து 564 ஏக்கர்ல பழுதா கடந்த பேராவூரணி ஏரிய தூர்வார ஆரம்பிக்கிறாரு. அவர் தூர்வார ஆரம்பிச்ச உடனே ஏகப்பட்ட பிரச்சனை வருது, பல விமர்சனங்கள் வருது, பல எதிர்ப்புகள், மிரட்டல்களும் வருது. ஆனா அவர் தொடங்கின பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படிங்கிற இயக்கத்தின் வழியா சமூக வலைதளம் மூலமாகவும் பல ஆதரவுகளும் உதவிக்கரங்களும் வர ஆரம்பிக்குது. பல எதிர்ப்புகளை சுக்கு நூறா உடைச்சி தூர்வாரி முடிக்கிறாரு. 60வது நாள் ஏரிக்கு தண்ணி வருது. சில நாட்கள் கழிச்சு பேராவூரணி ஏரி பத்தி நீர்நிலை அறிக்கை வெளியாகுது. 350 அடி ஆழத்துல இருந்த நிலத்தடி தண்ணி இப்போ 50 அடி வந்திருக்கு அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாங்க. அது மட்டுமல்லாம அங்க வேலையே செய்யாம இருந்த போர்வெல் மோட்டார்கள் எல்லாத்துலயும் தண்ணி அசுரத்தனமா வர ஆரம்பிக்குது. நம்ம ஒரு ஏரியை தூர்வாரணத்துக்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலமும் பல கிராமங்களும் பயனடையுது. இது மாதிரி எத்தனையோ ஏரிகள் இருக்கும், எல்லாத்தையும் தூர்வாரினா தமிழ்நாடே மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஆரம்பிச்ச பயணம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவுல பல மாநிலங்களிலையும் ஆப்பிரிக்கா, கென்னியா உள்ளிட்ட பல நாடுகளிலையும் மொத்தம் 270க்கும் மேல நீர்நிலைகளை தூர்வாரி ஆயிரக்கணக்கான கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு விவசாயத்தை மீட்டு கொடுத்து நீர்மட்டத்தை மேம்படுத்தின கரிகாலனா கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காரு நிமல் ராகவன். தமிழ்ல ஔவையார் எழுதின ஒரு பாடல் வரி ஒண்ணு இருக்கு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். உலகம் உயர அடிப்படை நீர் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த நீரை சேமிக்க பல திட்டங்களை கையில் எடுத்து பல மக்களை வாழ வைக்கிற நிமல் ராகவன் ஒரு யுகத்தின் நாயகன்.